Hi guys, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard max page number 243 exercise 6.1ல இருக்கக்கூடிய 4th problem தான் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the value of k and b. Okay, if the points p of minus 3, 1 and q of 2, b lies on the locus of x square minus 5x plus ky is equal to 0. அதாவது நம்மளை வந்து k ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அது வந்து இந்த லோக்கஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா p of minus 3, 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. q of 2, b அது வந்து எந்த லோக்கஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் கேஒய் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த லோக்கஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா p of minus 3, 1 அப்படின்றத எடுத்துக்கிறேன். இதில் கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 3 ப்ளஸ் கே இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 5 3s ஆல் 15ன்னு வரும், ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். தேர்ஃபோர் 9 ப்ளஸ் 15ஓட வேல்யூ 24 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24ன்னு வந்திருக்கும். சரியா, ஸோ இது வந்து நமக்கு கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கல்ல. பின்னா அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கேவோட வேல்யூ மைனஸ் 24 இருக்குல்ல, அதை கொண்டுட்டு வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு கன்சிடர் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 இன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 24y இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட் என்னது 2, b. ஓகேவா, ஸோ 2, bன்ற பாயிண்ட் எடுக்கும்போது எனக்கு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 மைனஸ் 24 இன்ட்டு b இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஸோ 4 மைனஸ் 10 மைனஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். 4 மைனஸ் 10ஓட வேல்யூ என்னது, மைனஸ் 6 மைனஸ் 24b இஸ் ஈக்குவல் டு 0. தென் மைனஸ் 24b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6ன்னு வரும். ஆஃப்டர் தட் b இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை மைனஸ் 24ன்னு வரும். b இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் 1/4ன்னு வரும். சரியா, ஸோ இப்போ பியோட வேல்யூ என்ன வருது, மைனஸ் 1/4. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்காங்கல்ல ஒரு பாயிண்ட்டை, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு அதே ஈக்குவேஷனில் கியூவோட வேல்யூவை அண்ட் அகெயின் அதில் கேவை சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிடியூட் பண்ணி பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் ராட் ஆஃப் லென்த் வந்து 8 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்லைட்ஸ் வித் இட்ஸ் எண்ட் ஏ அண்ட் பி ஆல்வேஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஒரு 8 யூனிட்ஸ் லென்த் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ராட் இருக்குது. அது வந்து எக்ஸ் ஆக்சஸ்லேயும் ஒய் ஆக்சஸ்லேயும் ஏபி அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வந்து லைக் தொடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஏபி. ஸோ அந்த ஏபியோட மிட் பாயிண்ட்டோட லோக்கஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கு வந்து நான் வந்து டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ராட் இருக்குது, அதோட லென்த் வந்து 8 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும், a, 0வாக இருக்கும். திஸ் இஸ் பாயிண்ட் a அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் b. இந்த பாயிண்ட் b வந்து 0, b அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு லோக்கஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலாக மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம், a, 0க்கும் 0, bக்கும் மிட் பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி வரும், a + 0/2, 0 + b/2ன்னு வரும். a + 0/2ஓட வேல்யூ என்னது, a/2, b/2 அப்படின்னு வந்திருக்குமா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னோடய மிட் பாயிண்ட்டை a/2, b/2 அப்படின்ற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா, சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், என்னோடய லோக்கஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லோக்கஸ் ஃபார் தி மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a/2, b/2வை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா hk அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏன்னா அந்த மிட் பாயிண்ட்டுக்கு தானே நீங்கள் லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அதனால் hk அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், h is equal to a/2, k is equal to b/2 அப்படின்னு வரும். ஸோ 2 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா
a is equal to 2hன்னு வந்திருக்கும். அதே மாதிரி 2 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா b is equal to 2kன்னு வந்திருக்கும். சரியா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது இருக்கட்டும். இதே மாதிரி ஆக்சுவலி நம்ம எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்துருக்கோம். நம்ம லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு என்னென்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து பித்தாகரஸ் தியரத்தை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இன் ட்ரையாங்கிள் BOA இந்த ட்ரையாங்கிள் படி பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்னு வரும். என்ன சொல்கிறாங்க? OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். ஸோ OA ஸ்கொயர்னால் அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட லென்த் வந்து A ஸ்கொயர், OB ஸ்கொயர்னால் அதோட லென்த் வந்து B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர்னால் அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2h, பியோட வேல்யூ 2k. அப்போ 2h தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2k தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 64 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4h ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64ன்னு வரும். இப்போ எல்லாத்தையுமே டிவைடட் பை 4ஆல் பண்ணிங்கன்னா h ஸ்கொயர் ப்ளஸ் k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது டிவைடட் பை 4ஆல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 64 by 4னா 4 1 டைம்ஸ் திஸ் இஸ் 24ன்னு வந்திருக்கும். 24 வந்து 6 டைம்ஸ்னு வரும், 16ன்னு வரும். அதுக்கப்புறம் லோக்கஸ் கண்டுபிடிக்கும் போது h, kக்கு பதிலாக எது சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? x, yங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்றது தான் அந்த மிட் பாயிண்ட்டோட லோக்கஸாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறீங்க? மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அதை வந்து h, kன்ற மாதிரி, ஏன்னா நம்ம வந்து அந்த மிட் பாயிண்ட்டை வந்து p ஆஃப் h, kன்ற மாதிரி தான் எடுப்போம். சரியா? ஸோ அந்த மாதிரி எடுத்து AB அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் பை யூஸிங் திஸ். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் OA ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர். OA ஸ்கொயர்னா அதோட டிஸ்டன்ஸ் A, OB ஸ்கொயர்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து B ஸ்கொயர். இதோட வேல்யூ வந்து 8 யூனிட்ஸ்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம அந்த லோக்கஸை பேஸ் பண்ணி மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இருக்கிற 6th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். 6th ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் சச் தட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 3,5 மைனஸ் 1,-1 இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு லோக்கஸோட தான் கேட்டிருக்காங்க. என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் 3,5. அதாவது இப்போ வந்து ஒரு பிங்கிற பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 அப்படின்ற மாதிரி வருது. அவங்க கொடுத்துருந்த வார்த்தையை நான் எழுதுகிறேன். ஓகேவா? த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட்ஸ் 3,5 1,-1 இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இப்போ வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணணுன்னு தெரியுது, ஆட் பண்ணணுன்னு தெரியுது. ஸோ இதுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் விச் மீன்ஸ் நான் இதை வந்து ஏவை வந்து 3,5ன்னு எடுத்துக்கிறேன், பியை வந்து 1,-1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னாகும்? PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயரோட வேல்யூ வந்து 20ன்னு வரும். ஏன்னா அந்த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 20ன்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால் PA ஸ்கொயர் ப்ளஸ் PB ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 20 அப்படின்னு வந்திருக்கும். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, பியை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா h, kன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அது வேறு ஸ்கொயரில் இருக்குது. நம்ம நார்மலாகவே டிஸ்டன்ஸ்ன்னு எடுக்கும்போது இப்போ பிக்கும் ஏக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுப்போம். ரூட் ஆஃப் x2 - x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர், இந்த மாதிரி தானே எடுப்போம். ரைட், நான் இந்த சைடில் போட்டுட்டு கடைசியில் இதில் கொண்டுட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது பிங்கிறது என்னது? h, kன்னு வந்திருக்கும். ஏங்கிறது என்னது? 3,5ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு x1 y1 வரும், x2 y2ன்னு வந்திருக்கும். இப்போ இதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ரூட் ஆஃப் 3 - h தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
5 மைனஸ் கேதி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும். இது வந்து பிஏவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ இதே வந்து ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்கொயர் பண்ணுவீங்க, அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பிஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஹெச்டி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் கேதி ஹோல் ஸ்கொயர். உங்களுக்கு வந்து இப்படி தான் எடுக்கணுமா, ஃபஸ்ட்டு ஹெச் அதுக்கப்புறம் கே அதுக்கு அப்படி தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல்ல நீங்கள் இதை வந்து x1 y1 இதை x2 y2 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா பிபி ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். பியோட வேல்யூ என்னது h, kன்னு வரும். பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1, -1ன்னு கொடுத்துருக்காங்க. 1, -1. ஓகேவா? ஸோ அப்போ பிபி ஓட வேல்யூ என்ன வரும்னா x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். திஸ் இஸ் இயர் x1 y1 அண்ட் திஸ் இஸ் இயர் x2 y2. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா, விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் h தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 மைனஸ் k தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இது எப்படி எழுதலாம், லைக் இது வந்து பிபி. ஓகேவா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டுமே மைனஸில் தானே இருக்குது, மைனஸை காமனாக எடுத்து ஸ்கொயர் பண்ணோன்னா வெறும் உங்களுக்கு 1 ப்ளஸ் கே தி ஹோல் ஸ்கொயர்ன்றது மட்டும் வந்திருக்கும். இதுதான் என்னது பிபி ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்து வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வருது. இங்கே எழுதிக்கிறேன். பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20. ஃபஸ்ட்டு பிஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 3 மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர், 5 மைனஸ் கே தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது, 1 மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் கே தி ஹோல் ஸ்கொயர், 1 minus h the whole square plus 1 minus k the 1 plus k the whole square is equal to 20ன்னு வரும். கரெக்டா? எஸ், ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, அதே மாதிரி ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 25ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ 25 ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 10kன்னு வரும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2hன்னு வரும். ப்ளஸ் 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல ஹெச் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஹெச் ஸ்கொயர் இருக்கா. ஸோ அதனால் வந்து 2h ஸ்கொயர்னு போடலாம். கே ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2k ஸ்கொயர்னு போடலாம். நெக்ஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ எடுத்திங்கன்னா மைனஸ் 6h மைனஸ் 2hோட வேல்யூ மைனஸ் 8hன்னு வரும். அடுத்தது கேவோட வேல்யூ இது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா மைனஸ் 8kன்னு வந்திருக்கும். 9 ப்ளஸ் 1ஓட வேல்யூ 10, 11 ப்ளஸ் 25ஓட வேல்யூ வந்து 36ன்னு வந்திருக்கும். ப்ளஸ் 36 இஸ் ஈக்குவல் டு 20ன்னு வரும். சரியா? ஸோ அடுத்தது நம்ம 20 இந்த சைடு கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா 2h ஸ்கொயர் ப்ளஸ் 2k ஸ்கொயர் minus 8h minus 8k 36 minus 20ன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னவாகும், 16ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 4h மைனஸ் 4k ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். நம்ம லோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஹெச் கேக்கு பதிலாக x, y அப்படின்றத சேர்த்து எழுதுவோமா. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 4y ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் தி லோக்கஸ். எதுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்புக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பிஏ ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சாச்சு, பிபி ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து எழுதி நம்ம என்ன பண்ணியாச்சு, லோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.